கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் குற்றவாளிகளை காப்பாற்றும் போக்கில் திமுக அரசு செயல்பட்டது உயர்நீதிமன்ற கருத்துக்களில் தெளிவாகிறது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் குறித்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, உயர்நீதிமன்றம் இன்று பிறப்பித்திருந்த இந்த தீர்ப்பின் மூலமாக உண்மை குற்றவாளிகளை காப்பாற்றக்கூடிய போக்கில் திமுக செயல்பட்டு வந்திருப்பது தெரிய வந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மேல்முறையீடு என்ற பெயரில் மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்காமல் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்க ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் திமுக அரசுக்கு வலியுறுத்துவதாக தமிழக அரசை குறிப்பிட்டு இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவில், திமுக ஆட்சியில் நிர்வாக சீர்கேட்டால் கள்ளக்குறிச்சியில் 68 உயிர்கள் கள்ளச்சாராயத்திற்கு பலியான வழக்கு தொடர்பாக பாஜக உள்ளிட்ட கட்சியினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று முறையிட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். திமுக அரசினுடைய காவல்துறைக்கு தெரியாமல் கள்ளச்சாராய விற்பனை நடந்திருக்க வாய்ப்பில்லை என்றும், மாவட்ட காவல்துறை கள்ளச்சாராய விற்பனையை கண்டுகொள்ளாமல் இருந்ததால் தான் இந்த துயரம் நிகழ்ந்திருப்பதாகவும், கள்ளச்சாராயம் தொடர்பாக அரசுக்கு ஒரு எச்சரிக்கை மணியை இன்று நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். கள்ளச்சாராய விற்பனையை கண்டுகொள்ளாமல் வழக்கு விசாரணையை மெத்தன போக்கில் கையாண்டு உண்மை குற்றவாளிகளை காப்பாற்றும் போக்கில் அரசு செயல்பட்டு வந்திருப்பது நீதிமன்றத்தினுடைய கருத்துக்கள் மூலம் தெளிவாவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, திமுகவின் இந்த அதிகார துஷ்பிரயோகத்திற்கு கொட்டு வைத்திருக்கக்கூடிய தீர்ப்பாக இன்றைய உயர்நீதிமன்ற தீர்ப்பை பார்ப்பதாக தெரிவித்திருக்கின்றார். 68 உயிர்கள் பலியானதை மூடி மறைத்து வழக்கை திசை திருப்ப முயன்ற அரசுக்கு தனது வன்மையான கண்டனங்கள் எனவும், மேல்முறையீடு என்ற பெயரில் வரிப்பணத்தை வீணடிக்காமல் கள்ளச்சாராய மரணங்கள் குறித்த வழக்கை சிபிஐ விசாரிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் தமிழக அரசை வலியுறுத்தி அண்ணாமலை பதிவிட்டுள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன்.